வணக்கம் கடகராசி நேயர்களே. இந்த வாரம் உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் சந்திரன் சேவை மனப்பான்மையுடன் வாரத்தை தொடங்குவதால் நடைமுறை பணிகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடையே ஒரு சரியான சமநிலையை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் உள்மனம் சொல்வதை கேட்டு நடந்தால் இந்த வாரத்தின் சவால்களை எளிதாக கடந்துவிடலாம். தொழில் மற்றும் நிதி விவகாரங்களில் இந்த வாரம் சற்று கூடுதல் கவனம் தேவை. புதன் வக்கரமடைந்து செவ்வாய் மற்றும் ராமுமணன் உங்களுடைய 8ஆம் வீட்டில் இருப்பதால் பணப்பரிமாற்றங்கள் மற்றும் ஆவணங்களை இருமுறை சரிபார்ப்பது அவசியம். புதிய திட்டங்களை தொடங்குவதை விட பழைய வேலைகளை சீரமைக்க இது சிறந்த நேரம். சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம், ஆனால் மனம் தளராதீர்கள். உங்கள் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் அதிர்ஷ்டம் அல்லது பெரியோர்களின் ஆதரவு மூலம் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது. குடும்ப உறவுகளை பொறுத்தவரை இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் அன்பையும் அமைதியையும் கொண்டு வருவார். உறவுகளில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உங்கள் துணையுடன் ஆன்மீக பயணம் செல்ல இது அற்புதமான காலம். புதன் வக்கரமாக இருப்பதால் பேசும்போது கனிவான சொற்களை பயன்படுத்துங்கள். பழைய கசப்புகளை பேசாமல் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கும்பராசியில் கிரகங்களின் சேர்க்கையால் அவ்வப்போது ஒருவித படபடப்பு ஏற்படலாம். செரிமான ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய தண்ணீர் பருகுங்கள். தியானம் மற்றும் நல்ல உறக்கம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நடப்பவை அனைத்தும் சரியான நேரத்தில் நடக்கும் என்று நம்புவதுதான். எதையும் கட்டுப்படுத்த நினைக்காமல் நேர்மறை எண்ணங்களுடன் இந்த வாரத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள்.